பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடங்க, கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 139 அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற சங்கீதம் 139 அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்லுகிறார், இது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவருடைய கண்கள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நம்மளையே நோக்கி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். இப்ப நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க எல்லாமே கர்த்தருக்கு அவளை தெளிவா தெரியும். அவர் உலகத்தை சார்பு சிருஷ்டிகளையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் நம்ம ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். சரிங்களா பிரியமானவர்களே, அவர் உங்களை நேசிக்கிறார், அதனால அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். 2வது வசனத்துல பாருங்க, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நம்ம உட்கார்ந்தாலும் சரி, நம்ம நடந்தாலும் சரி, எங்க போனாலும் எங்க வந்தாலும், நம்ம படுத்தாலும் தூங்கினாலும் நம்மளே அவர் அறிந்திருக்கிறதா இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன சிந்திக்கிறீங்க, என்ன செய்யறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறதா இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இந்த 2வது வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம உட்கார்ந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்று அதுதான் வேதம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்துல பாருங்க, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. நம்ம நடந்தாலும் சரி, நம்ம படுத்திருந்தாலும் சரி, அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறவரா இருக்கிறார். அப்ப நம்ம படுக்கும் பொழுது கூட அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்ம நடந்தால் கூட அவருடைய தெய்வ தூதரை கட்டளையிட்டு அவர் நம்மளை பாதுகாப்பார். நம்முடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், அதாவது அவருக்கு தெரியும். நம்முடைய வழியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். நீங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யறீங்க, ஒவ்வொரு காரியங்களும் செய்யறீங்கள, அதை அவர் அறிந்திருக்கிறார். தூரத்திலிருந்து, அவர் சிங்காசனத்திலிருந்து நம்ம அறிந்திருக்கிறார். 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீ அறிந்திருக்கிறேன். நம்ம என்ன பேசுறோமோ அது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுமா? பாருங்க, இப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர் சொல்லுறார், நீங்க என்ன பேசுறீங்களோ அது எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பேசணும், ஒரு ஜபத்துல நம்ம என்ன ஜபிக்கிறோம், அது ஜபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும். அப்ப நம்ம ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சில பேர் நடிக்கக்கூடாது. அவர் எப்பொழுதும் ஜம்ப் பண்ணி விழுத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும். அதுதான் சொல்லுகிறார். பாருங்க, என் நாள் சொல் பெறவாதற்கு முன்னே இவ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். சங்கீதக்காரர் எழுந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப அது 5ஆம் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பேசுறோம் அது எல்லாமே கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம எச்சரிக்கையோட பேச வேண்டும். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கணும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பைபிள் சொல்லுகிறது, நாக்குக்கு காவல் வையும், வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லுகிறது. சில டைம் நம்ம வாயில் ஏதாவது தேவையில்லாம பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அவசரப்பட்டு பேசுவோம். அதெல்லாம் நிப்பாட்ட வேண்டும். சரிங்களா? கர்த்தருக்கு பயந்து அவர் முடிவு நினைக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமான இருப்பான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, சப்பா இந்த வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் உடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். 5ஆம் வசனத்துல பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆண்டவர் சொல்ல, நம்ம முன்னாடி சரி பின்னாடியும் சரி, அவரை நம்மை நெருக்கி அவருடைய கரத்தை நம்ம வைக்கிறார். அவர் உள்ளங்களை வரைந்திருக்கிறார் என்று சுவேதம் தெரிகிறது. அந்த மாதிரி நம்மளை சுற்றிலும் அவர் பாதுகாக்கிறார். அதுதான் சங்கீத வேதத்தில் அவ்வளவு அருமையா சொல்லிருக்கு. இந்த வசனத்தில் ஒவ்வொரு நாளும் ஜபித்து ஒவ்வொரு காரியமும் செய்யுங்க. கர்த்தர் கட்டாயம் ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், கிருபையாய் நடத்துவதை நீங்க பார்ப்பீங்க. அதான் சொல்லுது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என் நீர் என்னை நெருக்கி உங்களை கருத்தை என் மேல் வைக்கிறேன் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? பாருங்க, 6ஆம் வசனத்துல பாருங்க, இந்த அறிவிற்கு மிகுந்த ஆச்சரியம் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது. நம்பிக்கை ஆச்சரியமா தான் இருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட வசனமா இருக்குது. ஏன்னா அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஆச்சரியமான காரியமா இருக்கிறது. ஏன்னா நம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், இந்த சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அவருடைய ஆவிக்கும் மறைவாகவும் அவருடைய சமூகத்தை விட்டு அவருடைய கண் பார்வைக்கு மறைவும் எங்கே ஓட முடியும். இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார்.
நம்ம எங்கே போனாலும் சரி, எந்த பாவத்தை செஞ்சாலும் சரி, அவர் ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அதனால அவருக்கு மறைவாக எந்த காரியமும் இல்லை. அவருக்கு தெரியாமல் எந்த காரியத்தை செய்யலாம்னு நினைச்சிடாதீங்க. அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நம்மளுடைய நினைவுகள் அவரை அறிந்திருக்கிறார். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறேன், நான் விடியற் காலத்தில் சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, இருளையே மூடிக்கொண்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாறினாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். ஒரே தேவன் தான் சொல்லுகிறார். சரிங்களா பிரியமானவர்களே? அப்பொழுது அவருடைய வெளிச்சம் நம்மேல் இருக்கும். சரிங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால அந்த வெளிச்சம் உங்க மேல இருக்கும், உங்க மேல பாதுகாப்பா இருக்கும். அதுதான் விசுவாசம். என்ன செய்யணும்? அவருடைய கருத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் நம்மளை பாதுகாக்கும், அவருடைய முகம் நம்மளை பாதுகாக்கும், அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும். உங்களுக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும். உங்களுக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ள திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினேன். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றிருக்கிறேன் சொல்லுங்க. வாசம் அருமையை பாருங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உங்கள் கிரியைகள் அதிசயமானவர்கள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நம்ம தாயின் கருவிலே அதிசயமாய் உருவாக்கப்பட்டது. நம்ம தாயின் கருவிலே நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எல்லாம் அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர் நம்ம நடத்த மாட்டாரா? சரி சொல்லுங்க, நீங்களே பாருங்க. சின்ன சின்ன கஷ்டத்தை நினைச்சா நம்ம சோர்ந்து போயிடணும். அவர் நினைக்கிறதே இல்லை. நீங்கள் அவரை நினைச்சு பாருங்க. அவர் எப்பொழுதும் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் நாம் தான் யோசிக்கிறது என்ன பிரியமா இருக்கு. அதனால அவர் நினைவுகள் ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழும். நம்முடைய பிள்ளை நம்மளை நேசிக்கிறாங்க, நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு போகும் தாழ்விடங்களை விசித்திர விரோதமாக உருவாக்கப்பட்டது, நிலைமைகள் உங்களுக்கு மறைவாக இருக்கிறது. என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது, அவயவங்களில் ஒன்றாகவும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அந்த புஸ்தகத்தில் எழுந்திருந்தது. நம்முடைய கருவை அவர் கண்கள் கண்டது. ஆரன் பாலா அந்த பாட்டை அருமையாக பாடியிருக்கார். கரெக்டாக அந்த பாட்டு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த பாட்டு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணார். அதாவது தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா. சரிங்களா? பாருங்க, நம்முடைய கருவை காண்கிற தேவன் நம்ம எப்பொழுதும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். சரிங்களா? அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. பெருமானவர்களே, தேவனே உமக்கு ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகள் நான் என்ன போனாலும் மல்லை பார்க்கலும் அதிகமாக நான் இருக்கும்போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். தேவனை நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்தப்பிரியை நீங்கள் என்னை அகன்று போங்கள். அவர்கள் நம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உங்களுடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகளை ஒரு அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகை அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைவராக எண்ணுகிறேன். தேவனே, உங்களை ஆராய்ந்து என்னை குறித்து அறிந்து கொள்ளும். என் சோதித்த சிந்தனைகள் அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நிறுத்தி வழியில் என்னை நடக்கும். தேவனுக்கு சொல்லுவோம், ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உங்கள் தனித்தானே பரிசுத்துக் கொள்ளார்கள். ஏசப்பா பரிசுத்தப்படுத்தினா ஜபிக்கும். அவரை பரிசுத்தப்படுத்துவார். நம்ம இருபத்தி 6ஆம் வரையும் பார்ப்பார். நம்முடைய இருதயத்தை அவர் சோதித்து பார்ப்பார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் எப்படி இருந்தால் சோதித்து பார்ப்பார். அதேபடி வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று அறிந்து நித்திய வழியில் என்னை நடத்தும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுவேன், ஏசப்பா உங்களை துக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் நான் காரியம் செய்கிறேன்னா அந்த காரியத்தை அறிவிச்சு அதை தெளிவுபடுத்துங்க. நித்திய வழியில் நடத்துங்க. உங்களை வேதனைப்படுத்துகிறோமோ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, நித்திய வழியில் நடத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நடத்துவார். அவர் உங்களை நேசிக்கிறார், இந்த மேலே அன்பு கூறுகிறார். அதனால தான் இந்த சங்கீதம் 139ஆம் அதிகாரத்தில் அவர் தந்திருக்கிறார். இந்த வார்த்தை நீங்கள் தியானிங்க, வாசிங்க, இதன்படி நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். உங்கள் கர்த்தர் வாழ்க்கையில் இடைப்படுவார். அதை நீங்கள் பார்ப்பீங்க.
ஏன்னா உங்களை நேசிக்கிறபடியா பிரியமானவர்களே, இன்றிலிருந்து ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்குள்ள கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களை சோதிப்பார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் பரிச்சை கூட வரும். ஆண்டவர் சில நேரத்தில் சோதிப்பார். பிசாசான ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணால் பிசாசான சோதித்தால இயேசுப்பாவே சோதிக்கும் பொழுது நாம் ஏமாத்திரும். அப்போ அவர் கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உட்கார்ந்தும் விழுந்துகளையும் எங்கே போனாலும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். அது கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறதா, கர்த்தருக்கு சுத்தமாக இருக்கிறதா, ஒரு பிடித்த காரியமா யோசித்து செய்யுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், மாற்றத்தை கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.